ஹாய், நம்ம இப்போ முருங்கைக்காய் சூப் செய்ய போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப சத்தானது. ஈஸியாக செய்யலாம். வெஜிடேரியன்ஸும் சாப்பிட்லாம், நான் வெஜிடேரியன்ஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி, ஃபுல்லாக லோடட் ஆஃப் அயன். அது முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுக்கோங்க தண்ணியில். நல்ல தண்ணி ஊற்றி இந்த முருங்கைக்காயை அதில் போட்டு வேக வைங்க. இப்போ கொஞ்சம் முருங்கைக்காய் அவ்வளோவா சீசன் இல்லை, அதனால தான் ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்குது. இல்லைனா நல்ல சீசனில் நல்லா கிடைக்கும் போது நம்ம வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்றதுல இதுவும் ஒரு விதமாக செஞ்சு சாப்பிட்லாம். இதில் நான் 1 வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 5 வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லை 4 வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு பல் ஒரு 5 போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். 6-7 நிமிஷத்தில் வெந்த உடனே அந்த முருங்கைக்காயை மட்டும் வெளியில் எடுத்துருங்க. முருங்கைக்காயை நல்லா நடுவில் அப்படி தொட்டோடனே சாஃப்டாக 2ஆக பிரிஞ்சிரும். அதில் ஸ்பூன் வச்சு அதில் உள்ள ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துருங்க, அப்படியே சதைப்பற்றெல்லாம் எடுத்துருங்க. இது நம்ம தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு கூட பண்ணலாம். சூப் பண்ணால் கூட நல்லது தான். 11 மணிக்கா மார்னிங்கில் இன்பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்குள்ளே நடுவில் கூட குடிக்கலாம். நல்லா அதில் உள்ள எல்லா ஃப்ளஷையும் எடுத்துருங்க. அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் கூட அந்த தண்ணியிலேருந்து தனியாக பிரித்து எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ஓட்டுங்க. இல்லை ஒரு ரொம்ப நைஸாக ஆக வேண்டாம், கொஞ்சம் வாயில் தட்டுப்பட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கோங்க. அந்த தண்ணியை இருத்து தனியாக வச்சுட்டு வெண்ணெய் போட்டுட்டு இந்த அரைச்ச அந்த பல்ப்பை ஃபுல்லாக போட்டு அந்த பட்டரில் வதக்குங்க. ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு, இருந்தாலும் அந்த பட்டரில் வதக்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதக்கின உடனே 1 சிட்டிகை மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு, இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் மிளகும் சேர்க்கலாம். அப்போது இந்த வேக வச்ச தண்ணி வச்சுருந்தோம்ல மீதி, அதை இதில் ஊற்றிக்கோங்க. இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை ஓரளவுக்கு திக்காக இருக்கணும்னா போதும், இந்த தண்ணியே போதும். கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தது ஊற்றுங்க. கொஞ்சம் மிளகு சீரகம் நான் பொடிச்சு வச்சுருந்தேன், அதுவும் போட்டிருக்கேன். ரொம்ப இரும்பு சத்துள்ள இது முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ எல்லாமே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனவுடனே அந்த கார்ன்ஃப்ளவரோட அந்த பச்சை ஸ்மெல் போய் குக் ஆன உடனே நான் சும்மா ஒரு 4 ஸ்லைசஸ் ஆஃப் டொமேட்டோ, தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். போட்டோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இது வேகலாம் வேண்டாம், சும்மா வாயில் ஒரு டேஸ்ட்டுக்காக. அந்த சூட்லேயே அது குக் ஆயிரும். அந்த ஸ்லைஸு தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த முருங்கைக்காயில் இந்த 3 கப் சூப் கிடச்சிச்சு எனக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி மேலே அந்த மீதம் இருக்க மிளகு சீரகத்தை தூவிட்டு நான் சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.